ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எக் மசாலா, முட்டை மசாலா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செய்கிறதும் ஈஸி தான். இதை நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, பூரி, நான், அப்புறம் பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச முட்டை, பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாத்தூள் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 11 நிமிஷம் நீங்கள் முட்டையை வேக வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி ஒரு சின்ன டிப் என்னென்னா, முட்டை வேக வைக்கும்போது அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அப்போனா நல்லா கரெக்டான அளவில் உடையாமல் வரும். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச முட்டையில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஹோல் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. ஆனால் முட்டை உடஞ்சி 2ஆக வந்துடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டை மசாலா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே எண்ணெயிலே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அந்த ராஸ்மெல்லாம் போகட்டும், கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். உப்பும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஓரளவு கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும். இந்த ராஸ்மல் எதுவுமே இல்லாமல் நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த லிக்விடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த முட்டையில் நம்ம ஹோல் போட்டிருக்கோம்ல, அது நல்லா உறிஞ்சி உள்ள வரைக்கும் அந்த மசாலா நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். இப்படியே கொதிக்கட்டும். இப்போ இந்த நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மசாலா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாவில் நல்லா இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் இருந்தால் அது கூட இப்போ கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். அந்த மசாலா ஃபுல்லாக அந்த எக்கில் முட்டையில் வந்து நல்லா இறங்கி வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான எக் மசாலாவை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுன்னா கூட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு கிரேவி மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் கமெண்ட் பண்ணல. நீங்கள் எல்லா வீடியோவுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணணும். அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கதா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு கிஃப்ட்டு காத்துட்ருக்கு. செப்டம்பர் 21 நைட்டு 11:59 வரைக்கும் இந்த கான்டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.